புத்தாண்டு கொண்டாட்டங்களில் எல்லை மீறும் சம்பவங்களை தடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது சரியான நடவடிக்கைதானா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த பப்ளிக் பிளேசஸ்ல நியூசன்ஸ் கிரியேட் பண்றதெல்லாம் கம்மியாகும். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது, நியூ இயர் செலிப்ரேஷன்ற பேர்ல பப்ளிக்கும் நியூசன்ஸ் கொடுக்கறது, இது எதுவுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்கும். அதனால இந்த கவர்மெண்ட் போட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்ட் தான். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வருஷம் ஃபுல்லாக 360 நாளும் கஷ்டப்படுறோம். அந்த 360 நாளும் கஷ்டப்பட்டு ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் வருடப்பிறப்பான ஒரு கேக் வெட்டுறோம். 10 பசங்களை கூப்பிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு அன்றைக்கி வரானுங்க. அவங்கள வச்சு ஒரு கேக் வெட்டுறதை கூட விட மாட்டேங்கிறாங்க. எங்களே விட மாட்டேங்கிறாங்க. இதே பணக்காரங்க வசதிக்காரங்களாக இருந்தால் 5 ஸ்டார் ஹோட்டலில் கேக்கு வெட்டி அந்த கார் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அந்த காரில் சன்ரூப் ஓப்பன் பண்ணிட்டு நைட்டு 12 மணிக்கு அவனுக்கு கத்துறதெல்லாம் தெரியாது, நாங்கள் கத்துறதா தெரியுது. கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் ப்ராப்பரா ஹாப்பியா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம். புது வருஷத்துக்கு அரசாங்கம் போலீஸ் கட்டுப்பாடு போடுறது வரவேற்கத்தக்கது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் குடிச்சிட்டு பைக்கில் வேகமாக ஸ்பீடாக போகிறது, காரில் ஸ்பீடாக போகிறது, நிறைய ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்கோசரம் அரசாங்கம் செய்வது வரவேற்கத்தக்க விஷயமாக கருதப்படுகிறது. மக்கள் குரல் பகுதிக்காக ஆத்தூர் பகுதி மக்களின் கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.